வெல்கம் டு பிருந்தா குக்கரி ஷோ. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சவுத் இண்டியன் ஸ்டைல் ராஜ்மா காரக்குழம்பு. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ராஜ்மா பார்த்திங்கன்னா ஒரு கப் எடுத்து நைட்டே ஊற வச்சு குக்கரில் 5-6 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு 3 காய் எடுத்துருக்கிறேன் நான். அப்புறம் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, 1 கப் தக்காளி, ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், ஆயில், கோகோனட் வந்து நான் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய், அப்புறம் வந்து புளி தண்ணி 1 கப் கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் நான் கடாய் சூட் பண்ண வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் ஒரு பிஞ்ச் அளவு நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இதில் வந்து நான் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இப்போ இதில் வெங்காயம், பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ இந்த காய் வதங்குற அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண விடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. காயெல்லாம் ஒரு 1/4 வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துட்டு போகிறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் கார பொடியெல்லாம் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் தனியாத்தூள். இது வந்து ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ காரத்துக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்தளவு நீங்கள் பச்சை மிளகா வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் ஆயிலில் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் புளி தண்ணி 1 கப் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த காயெல்லாம் நல்லா புளி தண்ணியில் வேகணும். இப்போ நம்மளுடைய குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடுறேன். நான் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்சுருந்தோம் இல்லையா ராஜ்மா, அதை சேர்த்துக்கிறேன். நான் இப்போ நான் இதில் தேங்காயும் சேர்க்க போகிறேன். அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் விழுது, அதையே சேர்த்துக்க போகிறேன். இந்த தேங்காய் தான் நம்ம குழம்புக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க தேங்காய். இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ 5 நிமிஷம் அந்தளவு கொதிக்க விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுறேன். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுடைய சவுத் இண்டியன் ஸ்டைல் ராஜ்மா காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காய் எல்லாமே நல்லா வெந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அருமையான சவுத் இண்டியன் ஸ்டைல் ராஜ்மா காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.